அனைவருக்கும் வணக்கம். 1893ஆம் ஆண்டின் துவக்கத்தில் அமெரிக்காவில் நடக்கப் போகும் சர்வ மத மகாசபைக்கு போக முடிவு செய்தார் சுவாமி விவேகானந்தர். ஆனால் அதில் அவருக்கு ஒரு சிறு சந்தேகம். அங்கு போவது ராமகிருஷ்ணரின் விருப்பமா இல்லையா? சென்னை கடற்கரையில் ஒரு நாள் அவருக்கு ஒரு அற்புத காட்சி கிடைத்தது. அதில் ராமகிருஷ்ணர் அவரை கடல் தாண்டி போகுவதாக கூறுவதாக தெரிந்தது. ஆனால் இதனை எப்படி நிச்சயமாக தெரிந்து கொள்வது? அன்னையோ கல்கத்தாவில் இருக்கிறார். ஆகவே தனது ஆசைகளை கோரி அவருக்கு கடிதம் எழுதினார். அன்னைக்கோ அமெரிக்காவை பற்றி ஒன்றும் தெரியாது. விவேகானந்தரோ ஒரு தம்பிடியும் இல்லாத இளம் துறவி. ஆனாலும் அவருக்கு இறைவனே வழிகாட்டி கொண்டிருப்பதை நன்கு உணர்ந்திருந்த அன்னை விவேகானந்தர் நிச்சயமாக வெற்றி மாலை சூடுவார் என்று கண்டார். ஆகவே தனது இதயபூர்வமான ஆசைகளை தெரிவித்து, மகனே, இந்த பணியை செய்வதற்காகவே குருதேவர் உன்னை நியமித்துள்ளார் என்று தெரிவித்தார். சுவாமிஜியின் ஐயங்கள் நீங்கின. இனி என்ன தயக்கம்? அனுமான் கடலை தாண்டியதைப் போல் நானும் அமெரிக்கா போவேன் என்று புறப்பட்டார். 1893 செப்டம்பர் மாதம் சிகாகோ சமய பேரவையில் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் அமெரிக்க மக்களின் இதயங்களை கவர்ந்தன. 1897 மேலே நாட்டில் வெற்றி கொடியை நாட்டிய பின் சுவாமிஜி தாயகம் திரும்பினார். அதன் பின் கங்கை கரையில் உள்ள பேலூரில் புதிய நிலம் வாங்கி அதில் பேது மடத்தை தோற்றுவிப்பதில் முனைந்து ஈடுபட்டார். இந்த மடம் 1898 டிசம்பர் மாதம் 9ஆம் தொடங்கப்பட்டது. இதுவே இப்போது பேலூர் மடம் என்ற புகழ்பெற்ற இடமாக திகழ்கிறது. 1899 அன்னை சாரதா தேவி இந்த மடத்திற்கு வருகை தந்தார். சுவாமிஜி அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வரவேற்று அவரது திருப்பாதங்களில் விழுந்து பணிந்தார். அன்னை பிற்காலத்தில், இந்த இடத்தை வாங்குவதற்கு முன்பே குருதேவர் இங்கு வசிப்பதாக நான் உணர்ந்தேன். இப்பொழுது என் குழந்தைகள் தலை சாய்க்க இங்கு ஒரு இடம் கிடைத்துள்ளது. எல்லாம் அவரது அருள்தான் என்று மகிழ்ச்சி பொங்க கூறினார். அன்னை சாரதா தேவி பக்தர்களுக்கு உண்மையான அன்னையாக திகழ்ந்தார். பல பக்தர்களும் பக்தைகளும் அவரை சந்தித்து ஆன்மீகத்தில் நாட்டமடைந்தனர். அவர்களுடைய குருவாகவும் தாயாகவும் ஒருங்கே இருந்து அவர்களுடைய தேவைகளை கவனித்து வந்தார். அன்னை சாரதா தேவி சீடர்கள் சாப்பிட்ட பிறகு அவர்களை தங்கள் எச்சில் எடைகளை எடுக்க விட மாட்டார். எவ்வளவுதான் தடுத்தாலும், நான் உங்கள் அன்னை, குழந்தைகளை தாய் கவனிக்காமல் யார்தான் கவனிப்பார்கள் என்று பரிவோடு கேட்பார். பக்தர்கள் திரும்பி போகும்போது கண்களில் கண்ணீர் மல்க வீட்டு வாசலில் நின்று பார்ப்பார். பக்தர்களுக்கு தங்கள் தாயை பிரிவது போன்ற உணர்ச்சி உண்டாகும். அன்னை சாரதா தேவிக்காக ஜெயராம்பாடியில் வீடு கட்டிய போது அதில் வேலை செய்துள்ள ஒருவன் அம்ஜத். அவன் ஒரு முகமதியன், மேலும் கொள்ளைக்கார கூட்டத்தையும் சேர்ந்தவன். ஆனாலும் அன்னை அவனை வீட்டிற்கு உணவருந்து அழைத்தாள். அவன் ஒரு முகமதியன் என்பதற்காக அன்னையின் மருமகளான நளினி உணவு பரிமாறும் போது ஸ்ரத்தையின்றி அவனுடைய இலையில் பண்டங்களை வீசினாள். இதை சகித்து கொள்ள முடியாத அன்னையால் வெறுப்புடன் உணவை பரிமாறினால் எப்படி ஒருவர் விரும்பி சாப்பிட முடியும்? நீ பரிமாறியது போதும், நானே பரிமாறுகிறேன் என்று அன்னையிடமிருந்து பாத்திரத்தை வாங்கி கொண்டார். இதை பார்த்த நளினி, மாமி, உங்கள் ஜாதி போயிற்று என்று இறைந்தாள். அதற்கு அன்னை, வாயை மூடு, சரத் எப்படி என் மகனோ அப்படியே இந்த என் மகன் என்று பரிவோடு கூறினார். ஆண்டுகள் உருண்டோடின. அன்னையின் வயது இப்பொழுது 67. அவரது தரிசனத்திற்காக பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் அவருக்கு ஓய்வு என்பதே இல்லாமல் போய்விட்டது. இதனால் அவரது உடல்நலம் மிகவும் பாதித்தது. ஆனால் அவரது மனதிலோ அன்பும் கருணையும் மழையாக பொங்கியது. 1920ஆம் ஆண்டின் துவக்கத்தில் அன்னைக்கு அடிக்கடி காய்ச்சல் வர தொடங்கியது. அவரது தாமரை பாதங்கள் வீங்க தொடங்கின. சிகிச்சைக்காக அவர் கல்கத்தாவிற்கு அழைத்து செல்ல தீர்மானிக்கப்பட்டார். ஆகவே 1920 பிப்ரவரி 24ஆம் தேதி அன்னை சாரதா தேவி ஜெயராம்பாடியை விட்டு புறப்பட்டார். யாருக்கு தெரியும், அதுவே பிறந்த இடத்திலிருந்து அவரது இறுதி பயணம் என்று. ஆம், 1920 ஜூலை 21 அன்று அன்னை இந்த மண்ணுலகை நீத்தார். அவரது புனித உடல் கங்கை கரையில் உள்ள பேலூருக்கு கொண்டு செல்லப்பட்டு சந்தன கட்டைகளால் ஆன சிதியில் சமர்ப்பிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் உணர்தருவே, யாரும் அந்நியரல்ல என்பதை சாரதா தேவி இந்த உலகிற்கே நினைநாட்டி கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.